வணக்கம் நண்பர்களே. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரு ஜாதகத்தில் இணையும் போது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும்? இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைப்பு சேர்க்கையினால ஜாதகருக்கு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்குமா, நல்லது நடக்குமா, கெடுதல் நடக்குமா அப்படின்றத பற்றி தான் அன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திரும்ப நெசோச்சர். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திரும்ப நெசோச்சர். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேச்சு. இப்போ இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு என்ன மாதிரியான பலன்களை அந்த ஜாதகத்துக்கு கொடுக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். பிறகு சுகபோகங்களை அளிக்கக்கூடிய அசுர குரு யோகக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானும், சேய் வீரன் தீரன் சூரன் மங்களன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானும் இணைவதே இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. நீ எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், உங்கள் ஜாதக கட்டத்தில் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சிருந்தால் அந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமான திருப்தியான திருமண வாழ்க்கை வாழ்வார்கள். ஒற்றுமையான திருமண வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம். என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற பல பதிவுகளில் ஆண்களுக்கு சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம், பெண்களுக்கு செவ்வாய் என்பவர் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட சுக்கிரன் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் இணையும் போது அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை, ஒற்றுமையான திருமண வாழ்க்கையை, சுமூகமான திருமண வாழ்க்கையை கொடுத்துருது. அதாவது திருமணத்துக்கு பிறகு விட்டு கொடுத்து அனுசரித்து சந்தோஷமாக வாழ்வாங்க. சில ஜோடி பார்த்திங்கன்னா பல வருஷ காலம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் விழுந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் 30-40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம்லாம் வாழ்வாங்க. அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும். இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதலையும் ஒரு பாசத்தையும் அன்பையும் கொடுத்துரும். அதே மாதிரி இந்த சுக்கிரன் செவ்வாய் இணையும் போது அந்த ஜாதகருக்கு அது சொத்து பத்தை கொடுத்துரும். இதுதான் நம்ம பிறகு மங்கள யோகம்னு சொல்கிறோம். சுக்கிரன்னா பிறகு, மங்களன்னா செவ்வாய். இந்த சுக்கிரன் செவ்வாய் இணையும் போது அது பிறகு மங்கள யோகமாக செயல்படும். அதில் குறிப்பாக செவ்வாயோ சுக்கிரனோ ஆட்சி உச்சமாக இருந்தால் அந்த பிறகு மங்கள யோகம் முழுமையாக செயல்படும். அந்த ஜாதகருக்கு சொத்து, குறிப்பாக வீடு மனை நில புலன் வண்டி வாகனம் அத்தனையும் அளவுக்கு அதிகமாகவே சேரும்னு சொல்லலாம். சில பேர் பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் நிலம், 4-5 வீடு 10 வீடு, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட், பண்ணை, விவசாய நிலம், தோப்பு துறவு இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர செவ்வாய் சேர்க்கை இருக்கும். அதாவது இந்த பிறகு மங்கள யோகம். அதே மாதிரி வண்டி வாகனம், சுக்கிரனாலே வண்டி வாகனம். இந்த சுக்கிரன் செவ்வாய் இணையும் போது சொகுசான வண்டி வாகனங்களை, விதவிதமான வண்டி வாகனங்களை அந்த ஜாதகம் கொடுக்கும். அதே மாதிரி அவங்க வீடு அழகாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் பெரிய வீடாக, பிரம்மாண்டமான வீடாக, அழகான வீடாக அந்த ஜாதகரோட வீடு இருக்கும். அதேமாதிரி சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்பது பொருளாதாரத்திலையும் தொழிலையும் வெற்றியை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க அந்த ஜாதகர். வளர்ச்சிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கும். இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் பொழுது திருமண வாழ்க்கையில் பிரிவுகள்லாம் இருக்காது அந்த ஜாதகருக்கு. சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அவங்களால பிரிஞ்சிருக்க முடியாது. கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த பாச பிணைப்பு இயற்கையாகவே அந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு இருக்கும். அந்த சுக்கிரன் செவ்வாய் இணையோட எந்த பாவகிரக தொடர்பும் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். சுக்கிரன் செவ்வாய் மட்டும் இருக்கணும். இந்த சுக்கிரனோ செவ்வாயோ ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் இன்னும் சிறப்பு, இன்னும் கூடுதல் பலனை யோகத்தை இந்த அமைப்பு செய்யும். இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. முக்கியமாக கணவன் மனைவிக்கு உரிய நிற்க வேண்டிய கிரக இணைப்புன்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் திருமணத்தை ஆகி பிரச்சனைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் பிரிவு இதெல்லாம் சர்வசாதாரணமாக போயிடுச்சு. இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் யோகத்தையும் இந்த கிரக இணைப்பு கொடுக்கும். இதுதான் சுக்கிரன் செவ்வாய்க்குரிய முக்கியமான பலன். இதில் சுக்கிரனோ செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இது பிறகு மங்கள யோகமாக செயல்பட்டு சொத்து சுகம் வண்டி வாகனத்தை அளவுக்கு அதிகமாக கொடுத்துரும். நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அமைச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனுக்கும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்க்கலாம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேருக்கு என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திரும்ப நஷ்டம். நன்றி, வணக்கம்.